ஈவினிங் ஸ்நாக் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா வச்சு செய்ய போகிறேன். இப்போ இதெல்லாம் 1 டம்ளர் மைதா எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எள்ளு வச்சுருக்கேன், வெள்ளை எள்ளு, அதையும் போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த மாவு போட்ட டம்ளரால் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். 1 டம்ளர் ஊற்றுறேன், இன்னொரு அரை டம்ளர் ஊற்றுவோம். இன்னொரு அரை கிளாஸ் ஊற்றுறேன். பிஸ்கால நல்லா கலக்கிக்கலாம். தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இது பட்டே ஒரு பக்கம் இருக்கட்டும். கோழி முட்டை தான் நான் உடச்சி ஒரு கப்பில் ஊற்றி அடிச்சுக்க போகிறேன். அதுலேயும் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மட்டும்தான் போட போகிறேன். சால்ட்டு போட்டு அடித்து கலக்கிக்கலாம். ஒரு முட்டையில் 2 மஞ்சக்கரு இருக்கும். நான் 2 முட்டை உடைச்சா 4 மஞ்சக்கரு இருக்குது. ஆனால் நான் உடைச்சது 2 முட்டை தான். இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், சால்ட்டு போடலாம். மைதா மாவு தனியாக கரைச்சாச்சு, முட்டை தனியாக அடித்து அது தனியாக வச்சுருக்கிறேன். தோசை மாதிரி இப்போ ஊற்றலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கரண்டி ஊற்றி தோசை ஊற்றிருக்கேன் மைதா மாவில். கொஞ்சம் முட்டை ஊற்றிக்கலாம். பாருங்க, இது மேலே எண்ணெய் ஊற்றி மூடிடலாம். மூடி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி எடுக்கலாம். பாருங்கள், இது அப்படியே நம்ம மடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. கொஞ்சம் நாழி நம்ம ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து எடுப்போம். பாருங்க, ரெடி ஆகிட்டு நம்ம எடுக்கலாம். அதில் ஒரு தோசை மாதிரி ஒன்று ஊற்றிருக்கிறேன். அந்த மாவுலே தான் ஊற்றிருக்கிறேன்.